என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சுகளுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன்னுடைய கழுத்துக்கும் அழகாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பிரியமே என்று அழைக்கப்படுகின்ற இந்த அழைப்பை பற்றினதான ஒரு ஒப்பனையாய் வர்ணிக்கப்படுகிற ஒரு ஒப்பனை குறித்து, ரதங்கள் என்று சொல்லப்படுகிற குதிரைகளை பற்றி, பரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிற குதிரைகளை பற்றி நாம் கவனித்தோம். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்கள் என்று சொல்லி, கடந்த வாரத்திலே இந்த ஆபரணாதிகள் பூண்ட கன்னங்கள் என்று சொன்னால் கன்னங்கள் என்றால் என்ன என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். இன்றைக்கு கூட ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் என்று சொல்லப்படுகின்ற கழுத்தை பற்றினதான காரியத்தை நாம் கவனிப்போம். மணவாளன் மணவாட்டியை பற்றினதான ஒரு அப்ரீசியேஷன் அவர் சொல்லுகிறார், ஒரு மெச்சிக்கொள்ளுதலை பற்றி அவர் பேசுகிறார், கழுத்தை பற்றி அவர் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் சில அவயவங்களை குறித்து அவர் பேசுகின்றார். அவயவங்களை பற்றி பேசும் பொழுது நாம் எழுத்தின் பிரகாரமாய் சொல்லப்படுகிற ஒரு அவயவங்களாய் அதில் சொல்லப்பட்டாலும், இது கவிதை நடை புத்தகமாய் இருக்கிறபடியினாலே ஒரு மணவாளனுக்கும் ஒரு மணவாட்டிக்கும் உண்டான ஒரு அன்பை பற்றி விவரிக்கிறபடியினாலே நான் சொல்வதை கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு புருஷன் மனைவியை பற்றி இது பேசவில்லை, மணவாளன் மணவாட்டியை பற்றி பேசுகிறது. அப்படி என்று சொன்னால் மனித சரீரத்திற்கு ஏற்றதை போல அவைகள் சொல்லப்படவில்லை, மனித சரீரத்தை பற்றியும் அவைகள் சொல்லப்படவில்லை. இந்த சரீரத்தை ஒப்பனையாய் வைத்து ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், சபையாகிய நீங்களும் நானும், மணவாட்டியாகிய நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சரீரத்தை நிழலாய் வைத்து புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய நிஜத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அதை தான் நாம் இந்த இடத்துல கழுத்து என்கின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கின்றோம். கழுத்து என்று சொன்னால் ஒரு மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கழுத்து அழகாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் சொன்ன மாதிரிலாம் கிடையாது. கண்ணு அழகா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, மூக்கு அழகா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, காது கூட சொல்ல மாட்டாங்க. காது கூட அழகா இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டது கிடையாது. கண்ணு சொல்லுவாங்க, மூக்கு சொல்லுவாங்க, இந்த கண்ணம் கொஞ்சம் அழகாக அப்படி குண்டா வந்து ஒரு குழி விழுந்ததுன்னா கண்ணம் குழி அழகா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு இந்த கை விரல் அழகா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கழுத்து அழகா இருக்குதுன்னு யாராயிலும் சொன்னாங்களான்றது வந்து ஒருவேளை அந்த மாதிரி வர்ணனை இருக்குதான்றது எனக்கு தெரியலை. ஆனால் மணவாளன் மணவாட்டியை வர்ணிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஒரு மணவாட்டிக்கு அடையாளப்படுத்துவதற்காக கழுத்தை பற்றி அவர் பேசுகிறார். எல்லாம் கவனிங்க. இந்த கழுத்து என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு 2-3 காரியங்களை கவனிக்கலாம். நீங்கள் இந்த கழுத்து என்று சொல்லும் பொழுது இந்த கழுத்து சரீரத்தில் எந்த 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 பகுதியாய் அல்லது எதற்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சரீரத்தையும் இந்த தலையையும் இணைக்கிற ஒரு பகுதியாக தான் கழுத்து இருக்கிறது. சரிங்களா? இப்போ யோசிப்போமே, கழுத்தே இல்லாம சரீரத்தோட தலை இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு? அப்போ இந்த தலையையும் இந்த சரீரத்தையும் இணைக்கிற ஒரு பகுதியாக இருப்பது தான் கழுத்து. மணவாளன் சொல்லுகிறார்,
உன்னுடைய கழுத்து அழகாயிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு இதை எந்த விதத்திலே நமக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால், நீங்கள் தலை என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தலை என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. சரீரம் என்பது சபைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. தலையாகிய கிறிஸ்துவையும் சரீரமாகிய சபையும் இணைக்கிற ஒரு பகுதியை தான் கழுத்து என்று சொல்லுகிறோம். அப்படியானால் ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியின் இடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், எந்த அழகை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நீங்க நினைத்து பாருங்களேன். கொஞ்சம் அப்படி வெயில்ல போயிட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம், நம்ம நடந்தே வெயில்ல போயிட்டு திரும்பி வரோம். அப்படி வரும் பொழுது நம்முடைய கழுத்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அதை ஒரு 4 தடவை கர்ச்சி வச்சு தொடச்சி கிடச்சி, இந்த அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்கள மணவாளன் கூட்டிட்டு வந்தாராம். அப்போ எப்படி இருக்கும்? அப்பனா அவர் எழுத்தின் பிரகாரமாக இருக்கிற கழுத்தை பற்றி பேசவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே வருகிறவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஒரு மணவாட்டி என்று சொன்னால், இந்த மணவாட்டியினுடைய அழகு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மணவாளனோடு சபையை இணைக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஒரு இணைப்பிற்குள்ளாய் கொண்டு வருகிறவளாய் இருக்க வேண்டும். அப்படியானால் சபையிலே ஆண்டவர் நம்மை ஒரு மணவாட்டியாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்கே சபைக்கு வருகிறவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுமானால் மணவாளனோடு சேர்க்கிற ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அதை தான் இங்கே கழுத்து என்று வர்ணனைப்படுத்தி அது அழகா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியின் இடத்திலே அவர் எதிர்பார்க்கிற அழகு என்னவென்று சொன்னால், மணவாளனோடு தம்முடைய மணவாட்டியாகிய சபையை சேர்க்கிற ஒரு நல்ல இணைப்பின் வேலையை செய்கிற ஒரு நல்ல மணவாட்டியாய். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானனை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த 16, 17 வசனத்திலே யோவான் ஸ்நானனை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலே திருப்பி, நீங்க இதே வசனம் இந்த தீர்க்க தரிசனத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே மல்கியாவில் வாசிக்கும் பொழுது கடைசி வசனம் வாசிங்க. மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இன்னொரு வார்த்தை கூட அங்க ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவன் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அதை தான் 16வது வசனத்துல நம்ம வாசித்தோம். அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான்ற வார்த்தை வரும். திருப்புவான் அப்படின்னா எங்கேயோ பாவத்துல, எங்கேயோ அடிமைத்தனத்துல, எங்கேயோ நரகத்திற்கு போகிறவர்களை தேவனிடத்திற்கு திருப்புகிற ஒரு மனுஷனாய் மாறுவான். திருப்புகிற ஒரு மனுஷன். கவனிங்க, நல்ல மணவாட்டிக்கு, ஒரு உண்மையான மணவாட்டிக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடையாளத்தை பாருங்க. அவர்கள் தேவனிடத்திற்கு திருப்புகிறவர்களாய். அல்லேலூயா. நீங்களும் நானும் மணவாட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு அழகு என்ன தெரியுங்களா? ஜனங்களை தேவனிடத்திலே திருப்பத்தக்கதாய். சபையிலே யாராகிலும் ஒருவர் ரொம்ப சோர்ந்து போனவர்களாய் அல்லது ஏதோ ஒரு நொறுக்கப்பட்டவர்களாய் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அவருடைய துக்கத்தை பார்க்கும் பொழுது, என்ன உடம்பு சரியில்லையா, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அவங்க ஏதாவது சில கஷ்டங்களை அவர்களோடு பேசும் பொழுது அந்த கஷ்டத்தை அவர்களுடைய இருதயத்திலிருந்து போக்குவதற்கு தேவன் நமக்கு என்ன செய்வார் என்று சொல்லி அவர்கள் கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து தேவனிடத்திலே திருப்புகிறவர்களாய்.
தேவனை விட்டு விலகி போகிறவர்களாய், அல்லது அவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை என்பதினாலே சபைக்கு வராதவர்களாய், அல்லது சபையிலே ஏற்படுகிற சில சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சபைக்கு வரவில்லை என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, அவர்களை சந்திக்கும் பொழுது, அவர்களிடத்தில் பேசும் பொழுது, அவர்களை தேவனிடத்திலே திருப்புகிறவர்களாய் மாற வேண்டும். அதான் மணவாட்டியினுடைய வேலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலக சூழ்நிலையை நான் சொல்லுகிறேனே, உலக சூழ்நிலை ஏதாகிலும் ஒரு குறையை பற்றி ஒரு குறையாக சொல்லிட்டாங்க சபையை பற்றினா, அதை பற்றி இன்னும் நிறைய பேசுறதுக்கு, நிறைய சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அவர்களை கர்த்தரிடத்திலே திருப்புவதற்கான எண்ணம் நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால், நம்ம கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமே ஒழிய கிறிஸ்துவின் உடையவர்களாய், கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாய் இன்னும் நம்ம மாறலைன்னு அர்த்தம். ஒருத்தர் விழுறாங்கன்னா அவர்களை தூக்கி கர்த்தருக்காக தூக்கி எடுக்கிற, நமக்காக அல்ல, நம்முடைய சுய லாபத்திற்காக அல்ல, நம்முடைய சுய பிரயோஜனத்திற்காகவும் அல்ல, சுய பிரயோஜனத்தை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் அவருக்காக, அவரிடத்துல திருப்ப, அவரிடத்துல சேர, அவருக்கென்று இருக்க. நீங்க அந்த மாதிரி நீங்க ஊழியம் செய்து பாருங்களேன், அந்த மாதிரி உங்களுடைய சிந்தையை மாற்றி பாருங்களேன். யாரோ ஒருத்தர் ஒரு சில வேதனையை சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த வேதனைக்கு அவர்களுக்கு ஏற்ற ஒரு சில பதிலை சொல்லி, அதற்கு ஏற்ற சில வழிமுறைகளை சொல்லி அவர்களை தேவனுக்குள்ளே உற்சாகப்படுத்துவதை விட்டுவிட்டு, நாம் அவர்களை கர்த்தரிடத்திலிருந்து திருப்புகிறவர்களாய், கர்த்தரிடத்திற்கு திருப்புவதை விட்டு கர்த்தரிடத்திலிருந்து திருப்புகிறவர்களாய் மாறக்கூடாது. அப்படியானால் நம்மிடத்திலே சபை மணவாட்டி என்கின்ற ஒரு ஆவி கிரியை செய்யாமல், உலகம் என்கின்ற பிரிவினையின் ஆவி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்படின்னா சமாதானம் பண்றவங்க. எந்த சமாதானம்னா, ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டேன், ஆண்டவர்கிட்ட சபைக்கு வரமாட்டேன், இனிமேல் ஆண்டவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் என்னவோ நினச்சி சபைக்கு வந்தேன், ஆனால் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது பேசுனாங்கன்னா அவர்களுக்கு தெளிவை உண்டாக்கி தேவனிடத்திற்கு திருப்படும். தேவனிடத்திற்கு, அப்படி தேவனிடத்திற்கு திருப்புகின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்குமானால், மனநிலை இருக்குமானால், ஒரு மனோபாவம் இருக்குமானால், நீங்கள் சரியான மணவாட்டி. ஒருவேளை பிள்ளைகளை தகப்பனுடைய இருதயத்திற்கு திருப்பாமல் நீங்கள் தகப்பனுக்கு விரோதமாய் திருப்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மணவாட்டி அல்ல. மணவாட்டி என்கின்ற ஆவியை வைத்துக்கொண்டு நாம் வேறு ஏதோ ஒரு ஆவியிலே நாம் கிரியை செய்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பு, நம்முடைய உத்தரவாதம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை தகப்பனிடத்திலே திருப்பாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அப்பா அடிச்சிட்டாரு, அதனால் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? உங்கள் அப்பா எப்பவுமே அப்படிதான்டா, எப்பவுமே உன்னை அடிச்சுட்டே இருப்பார், அதனால் வீட்டை விட்டு வெளில போயிரு. இப்படியா ஒரு தாய் பேசுவாங்க? அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு சபை பேசணுமா, பேச முடியுமா? அப்படின்னா நம்ம இடத்துல தேவனோடு சேர்க்க முடியாது. என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், சிதறடிக்கிறான். ஆண்டவர் சொல்ற சிதறடிக்கிறான். என்னிடத்திலே யார் கர்த்தரிடத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தரிடத்திற்கு சேர்க்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடையதை சிதறடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலே, ஜனங்களுடைய இருதயத்தை தேவனிடத்திலே திருப்புகிறவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கழுத்து என்று சொல்லும் பொழுது தேவனுக்கும் தலைக்கும் சரீரத்திற்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற, எப்பொழுதும் ஒரு இணைப்பை கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு அழகுதான் இங்கே சொல்லப்படுகிறது, கழுத்து என்று சொல்லப்படுவது. நான் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேனே. இந்த கழுத்து என்று சொல்லப்படும் பொழுது நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்காக தங்கள் கழுத்தை, யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆக்கில்லாளை பற்றியும்
பிரிஸ்சில்லாளை பற்றியும் சொல்லப்படுகிறது. ஆக்கிலாள் பிரிஸ்சில்லாள் என்று சொல்லப்படுகிற ஒரு அக்கா தங்கச்சியை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்ன உடனே பேனை பார்க்காதீங்க, சரிங்களா? ஆக்கிலா பிரிஸ்சில்லான்றது வந்து புருஷ மனைவி, சரிங்களா? நீங்கள் ஆக்கிலாள்னு வந்த உடனே அது ஒரு பொம்பளை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சீலான்னு வர்றதுனால பவுலுக்கு கல்யாணம் பண்ணி மனைவியோட ஊழியம் செய்தார் போல இருக்குது, இல்லை ஒரு ஸ்திரீயோட ஊழியம் செய்தார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. மற்றவங்கனால, அதாவது வேதத்தை ஆரம்பத்தில் கற்றுக்கொள்கிறவங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் இன்றைக்கி ஆராதிக்கிறவங்க, ஆராதனைக்கு வரவங்க இன்றைக்கி வேதத்தை சரியாக புரிஞ்சுக்கணும், சரியாக அறிஞ்சிக்கணும். இன்னும் நிறைய இருக்குது, வேதத்துடைய ஆழங்கள் மகத்துவங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் அடிப்படையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்கிலால் பிரிஸ்சில்லாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல தம்பதிகள், பவுல் சொல்றாரு, தங்களுடைய கழுத்தையே எனக்காய் கொடுத்தார்கள். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் எதையும் கொடுப்பதற்கு, தங்கள் ஜீவனையே கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள். அப்படியானால் இந்த கழுத்து என்ற பகுதி எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவருக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசிக்க, கர்த்தரை பின்பற்றுகிற நீங்கள், ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா வேலையும் விட்டுட்டு அமைதியாக வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஊழியத்தை மாத்திரம் நீ செய்யணும், நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முடியுமா நம்மளால? நான் சொல்கிறது யாரோ ஒரு ஊழியக்காரர் சொல்கிற தீர்க்க தரிசனமாக சொல்லலை, அல்லது யாரோ ஒருவர் நமக்கு சொல்லப்பட்டவைகளாய் அல்ல, ஆண்டவரே நம்மக்கிட்ட வந்து சொல்கிறார். நம்மக்கிட்ட வந்து சொல்கிறார், நீ எனக்கு ஊழியம் செய்யும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம திருப்பி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம், ஆண்டவரே நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேலையை விட வேண்டும். வேலையை விட வேண்டும் என்றால் மாதம் 15,000 ரூபாய் யார் தருவா? இந்த பாஸ்டர் கொடுப்பாரா? நான் வீட்டுக்கு வாடகை கட்டணும், நான் சாப்பிடணும், எனக்கு இது தேவை. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை கூப்பிடுறாருன்னு சொன்னால் நீங்கள் எந்த கேள்வி கேட்காதீங்க, அவருக்கு தெரியும் வாடகை கட்டுறது என்னன்ட்டு. கர்த்தர் நம்மளை அழைக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் தேவைகளை. நான் சொல்கிறேன், ஒருவேளை நம்மளை சில சோதனைக்குள்ளாய் கொண்டு போய் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு, இனி வரப்போகிற ஒரு பெரிய மகிமைக்கு, இன்றைக்கு நாம் சரியாய் நிற்பதற்கு ஒருவேளை ஆண்டவர் நம்மை புடமிடுவதற்காக சில தாமதங்களை கொடுக்கலாம். ஆனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை கவனிங்க, ஆண்டவர் கேட்குறாரு, நீ இதை செய்வாயா, அதை செய்வாயா? வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் கழுத்தையும் கொடுத்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக எதையும் விட்டு கொடுக்க, எதையும் விட்டுவிட, எதையும் வேண்டாம் என்று சொல்லத்தக்கதாய் தங்கள் இருதயத்திலே ஆண்டவரை தவிர எதையும் இந்த உலகத்தில் விடுவதற்கு அவருக்கு தயாராக இருந்தார்கள். நான் இன்றைக்கு காலையில் கூட சொன்னேன், பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானையும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் சொல்லும் பொழுது, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றார்கள். இதில் இன்னும் சொல்ல போனால் லூக்கால சொல்லப்படுகிறது, தன் தகப்பனையும் விட்டு அவரை பின் சென்றார்கள். அப்போ ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாய், அதற்கு கீழ்ப்படியும்படியாய், எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே விட்டு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு மனது நமக்குள்ளே வளருமானால் நாம் ஆண்டவருக்குள்ளே சரியாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒருவேளை அதற்கு நமக்கு மனோபாவம் நமக்கு வந்து சரிப்பட்டு வரல, அல்லது அது குறித்ததான நிறைய சந்தேகங்கள், கேள்விகள், நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. அவசியம் நமக்கு உண்டு. இந்த கல்யாணம்லாம் நடக்குது இல்லைங்களா? கல்யாணத்தில் வந்து வாக்குறுதி வாங்கும் பொழுது, உன்னை காப்பாற்றி, உன்னை நேசித்து, அந்த மாதிரி வாக்குறுதிலாம் வரும். நல்ல வேலை வாயில் கேட்டோட முடிச்சிடுறாங்க. ஒரு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டாங்கன்னா கதை கந்தலாயிரும், கதை கந்தலாயிரும். ஏன் தெரியுங்களா? யாருமே பேச வேணாம், பத்திரமே கோர்ட்டில் பேசும், எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்மை நடத்தி வந்த பாதைகள், நாம் நடந்து வந்த பாதைகள்லாம் பாருங்களேன். ஒரு புருஷனிடத்துல மனைவிடத்திலே வாக்குறுதி கேட்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பி அந்த வாக்குறுதிக்கு இணங்கி வருகிறார்கள். கர்த்தரை நம்பி, ஏதோ அவர்கள் சொல்லிவிட்டார்களே என்பதற்காக, கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லப்பட்டது, ஆகையினாலே அது நிறைவேற்றப்படும் என்கின்ற நம்பிக்கை. அப்படியானால் கர்த்தர் பெயரில் உள்ள நம்பிக்கையிலே
அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, கர்த்தரே வந்து நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தரை பின்பற்றுவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. புரிந்து கொண்டு அவரை பின்பற்றணும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து கார் வாங்கி தரேன், பங்களா வாங்கி தரேன்னு சொல்லி யாரையுமே அழைக்கல. வேதத்தில் யாருக்கும் சொல்லலை. ஒருவேளை பசியா இருந்தாங்க, மீன் பிடிக்க வச்சாரு. ஆனால் அந்த மீனை வியாபாரம் கூட பண்ண விடலை. அவரை பின்பற்றுவதிலே தான் அவர்களுக்கு உண்மையான ஒரு பாதையை காண்பித்தார். அப்படின்னா கர்த்தரை பின்பற்றுவது என்று சொல்லப்படுவது உலகத்திலே ஏதோ ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தரை பின்பற்றுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் எனக்காய் தங்கள் கழுத்தையே கொடுத்தார்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்களேன். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுது they took some riskful situation. சில கடினமான ரிஸ்க்ன்னு சொல்றது தெரியுங்களா? அது ரிஸ்க்குன்னு தமிழ் என்ன சொல்றது? முயற்சி முயற்சி அது கூட இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் போகலாம். அதாவது சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், அல்லது தங்கள் கழுத்து தங்கள் ஜீவன் போய்விடும் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் எடுத்த ஒரு தீவிர முயற்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், அங்கே வேவுக்காரர்கள் 2 பேர் அனுப்பப்படுகிறார்கள் எரிகோவிற்கு. அப்படி வேவுக்காரர்கள் 2 பேர் அனுப்பப்படும் பொழுது அங்கே ராகாப் என்று சொல்லப்படுகிற ஒரு வேசி இருந்தாலாம். இந்த ராகாப் எடுத்த ஒரு ரிஸ்க் என்ன தெரியுங்களா? வந்திருக்கிறவர்கள் நமக்கு விரோதமானவர்கள் அல்லது நம்முடைய தேசத்திற்கு விரோதமானவர்கள் என்று தெரிந்திருந்தோம் இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை அவள் அறிந்தபடியினாலே அந்த தேசத்திற்கு, அந்த ராஜாவுக்கு விரோதமா ஒரு ரிஸ்க் எடுக்கிறா. என்னன்னா, இவர்கள் 2 பேரையும் தங்க வீட்டில் ஒளிச்சு வைக்கிறா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இது சாதாரண ரிஸ்க் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒரு ராஜ துரோகம். அது ராஜாவுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ராஜ துரோகம். தேசத்திலே ராஜ்யத்திற்கு விரோதமாய் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இவள் இடம் கொடுக்கிறாள் என்றால் அந்த ராஜ்யத்திற்கு விரோதமான காரியம். ஆனால் தேவனை அவள் நம்பினபடியினாலே தேவனுக்காக அவள் ஒரு முயற்சி எடுக்கிறாள். தேவன் நாமத்தின் நிமித்தமாய் ஒரு முயற்சி எடுக்கிறாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இதே போல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீதை பற்றி நாம் வாசிக்கிறோம். தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது, அந்த கோலியாத் ஒரு சிறு வயதிலிருந்தே அவன் ஒரு யுத்த வீரன் என்று சொல்லப்படுகிறது. ஆள் பிரம்மாண்டமாக இருக்கிறவன். தாவீது ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல, ஒரு சிவந்த மேனியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது, நல்ல ரூபம் உள்ள ஒரு சாஃப்ட் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் பயங்கரமான ஹாட் பர்சன், இவன் சாஃப்ட் மேன். ஆனால் he took a risk. அவன் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து போய் நிற்கிறான். யாருக்காக என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தவர்கள். நீங்கள் இந்த தாவீதினுடைய ரிஸ்கை பற்றி யோனத்தான் சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன் 19ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த சவுல் வந்து தாவீதை கொல்லணும்ன்ட்டு ஒரு ஆலோசனை பண்ணும் பொழுது யோனத்தான் நடுவில் எழும்பி நின்று சவுலுக்கு நேராக பேசுகிறார். என்ன பேசுகிறார் வாசிங்க. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்றதினாலே பெலிஸ்தியனை கொல்லும் பொழுது தாவீது போய் நின்றுட்டான், அடிச்சிட்டான். இதெல்லாம் வந்து நம்ம பாட்டு பாடுறதுக்கோ அல்லது கதையா கேட்கறதுக்கோ அல்லது வசனமா வாசிக்கிறதுக்கோ நல்லா இருக்கு. ஆனா எந்த ரிஸ்கோட போய் தாவீது நின்னா அப்படின்றத யோசித்து பாருங்க. ஒரே ஒரு கல், கதை கரெக்டாக முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு கல் ஸ்லிப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்தது தாவீதுக்கு தலை இருக்காது.
ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறவனுக்கு விரோதமாய் தாவீது நிற்பதிலே he took a risk. நீங்கள் அதே போல எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லா யூதரும் கொல்லப்படும்படியாய் ஒரு 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 ராஜாவினுடைய கட்டளை பிறந்த பின்பு எப்படியாகிலும் யூதர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக முர்தேகாய் முயற்சிகளை எடுக்கிறான். ஒன்றும் அது பலிக்காமல் போகிறது. ஆகையினால எஸ்தருக்கு சொல்லப்படுகிறது, எஸ்தர் சொல்றா, ராஜா என்னை அழைக்கவே இல்லை, அவர் அழைக்காம நான் போகக்கூடாது. அப்படி போனா இங்க ஒரு சட்டம் இருக்குது, ராஜா கூப்பிடாம போய் நின்னுட்டோன்னு சொன்னா ராஜா திரும்பி பார்த்து இரக்கம் பாராட்டுறதுக்கு செங்கோலை தான் பக்கம் நீட்டணும். ஒருவேளை நீட்டலனா கொலை தான், நம்மளை கொன்னுருவாங்க. அப்படிப்பட்ட தவறாத ஒரு சட்டம் இருக்குது. ஆகையினால இந்த சட்டத்தை மீறி நான் போக முடியாதுன்னு சொன்ன உடனே முர்தேகாய் சொல்றார், நீ போலனா ஆண்டவர் யாரையாவது அனுப்புவார் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்தர், நானே போறேன். அந்த 16வது வசனத்தில் எஸ்தர் பேசும்போது சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாகிறேன். சாவுக்கு ஏதுவான ஒரு கடினமான ஒரு பாதையை, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை, கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற ஒரு கடினமான ஒரு நிலைப்பாடை எஸ்தர் எடுக்கிறாள். காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம். கவனிங்க, கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே சில ரிஸ்கான சிச்சுவேஷன் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கும். ரிஸ்கான சிச்சுவேஷனாக இருக்கும். ஆனால் அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாய் ஓடி போகிறவர்களாய் அல்ல, நாம் நிற்க வேண்டும். நான் சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த பார்வோனுக்கு முன்பாக மோசே போய் நின்று ஒவ்வொரு முறையும் ஜனங்களை போக விடு, கர்த்தர் சொல்லுகிறார், எபிரேயின் தேவன் சொல்லுகிறார் என்று ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுது பார்வோன் சரி என்று சொல்லுவதும் பின்பாக அவருடைய இருதயம் கடினப்படுவதுமாக ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருந்ததான் நிலைப்பாடுகள். அந்த கடைசியாக அந்த பார்வோன் ஒரு வார்த்தை சொல்லுவாராம், சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன, அடுத்த முறை நீ எனக்கு முன்பாய் நிற்பாயானால் உன் வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நான் கொன்று போடுவேன், நீங்கள் எந்த தேவனை போய் ஆராதிக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தான் மோசே சேலஞ்சாக எடுத்து அதே வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன் பிள்ளைகளை சொன்னா நான் அவன் பிள்ளைகளை கொண்டு போடுவேன். நீங்கள் நல்லா கவனிங்க, சில நேரங்களில் நம்ம வேண்டுமென்றே சிலர் இடத்துல சேலஞ்ச் பண்ணிலாம் போய் நிற்க மாட்டோம், வேணும்னு போய் நிற்க மாட்டோம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்டதான சில சேலஞ்ச்ஃபுல் சிச்சுவேஷன், சவால் விடுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். சவால் விடுகிற, நான் சொல்லுகிறேன், நீங்கள் சவால் விடாமல் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சவால்கள் வருமானால் டுக் த ரிஸ்க், தைரியமாக அந்த ஸ்டெப் எடுங்க. நீங்கள் மனவாட்டியாய் இருப்பீர்களானால், உங்களுக்குள்ளே இருக்கிற மனவாட்டின் தன்மை இருக்குமானால், உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், ராஜாவுக்கு முன்பாக நான் போய் நிற்பேனானால் கண்டிப்பா ராஜா எனக்கு தயவு பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரிஸ்கான சிச்சுவேஷனை அன்றைக்கு அநேகர் எடுத்தார்கள். இதை தான் மணவாளன் சொல்லுகிறார். மணவாட்டி என்று சொல்லப்படுகிறவள் ஏதோ ஒரு சில காரியத்திலே பயந்து ஓடுகிறவளாய் அல்ல, அவள் காரியங்களை பகுத்து எந்த இடத்திலே நின்றால் எந்த காரியத்தை நம்மால் சாதிக்க முடியும் என்று மணவாளனுக்கு முன்பாய் நிற்கத்தக்கதாய், இந்த உலகத்திற்கு முன்பாய் சவாலாய் வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கையை உடையவள். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய காரியங்களில் சொல்கிறேனே, எபிரேயரில் ஒரு வசனம் இருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் நான் வரும்பொழுது யோசிச்சுட்டே வந்தேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அந்த வசனத்துக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுங்களா? ஒரு பாவம், அந்த பாவத்தை ஜெயிப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. அதை ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சில கட்டளைகள், வழிமுறைகள் இருக்கு.
ஆனால் எபிரேயருடைய ஆக்கியன்னு சொல்கிறாரு, பாவத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் அந்த ஜெயத்தில் இன்னொரு காரியம் இருக்கு. ரத்தம் சிந்தத்தக்க இயேசு கிறிஸ்து எப்படி ரத்தம் சிந்தி பாவத்தை அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரோ, அதே போல ரத்தம் சிந்தத்தக்கதான ஒரு அளவிற்கு இன்னும் நம்ம தேறினவர்களாக மாறல. அவ்வளோதான் சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுங்க, குண்டூசி எடுத்து கையில் குத்திக்கிட்டு, நான் தலைமை சபையில் இருக்கும்போது ஒருத்தவங்க இருந்தார், என்னென்னா ரத்தம் சிந்தத்தக்கதாய் அப்படின்ட்டு இருக்குதுல, அப்போ நம்முடைய பாவத்துக்கு நம்ம ஒரு சொட்டு ரத்தமாவது சிந்தணும் அப்படின்னு சொல்லி, நான் சென்னையில் இருக்கும்போது தலைமை சபையில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல படித்தவர், வயதில் மூத்தவர், அவர் என்ன பண்ண தெரியுங்களா, குண்டூசி எடுத்து கையை குத்திக்கிட்டு பைபிளுடைய முதல் பக்கம் இருக்கு பாருங்க, அந்த முதல் பக்கத்தில் அப்படி வச்சுட்டார். நான் ஒரு தடவை அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, நான் பேசும்பொழுது அவர் என்ன பண்ண பைபிளை க்ளோஸ் பண்ணார் பாருங்க. க்ளோஸ் பண்ணும்பொழுது பார்த்தேன், என்னென்ன இதில் ரத்தம் ஏதோ இருக்குது போல இருக்குது. ஆமாம், பாவம் நம்மளிருந்து போகணும்னா ரத்தம் சிந்துதல்ன்ற இன்னொரு வழி இருக்குது, நம்மளும் ரத்தம் சிந்தணும். சரிங்களா? இதெல்லாம் உபதேசம் இன்னும் கொஞ்ச நாளில் வரும். இப்போ செழிப்பின் உபதேசம் வந்ததில் அதுக்கப்புறம் குண்டு ஊசியில் குத்துற உபதேசம் வரும். அந்த நேரத்தில் எத்தனை பேர் குத்திக்கிட்டு சாகுறாங்கன்ற அப்போ பார்ப்போம். நம்ம செழிப்புன்னு ஒன்று சந்தோஷமாக ஆண்டவர் தருவார் 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 தருவாருன்ட்டு இல்லை பின்னாலே ஓடுறது. அதுக்கடுத்தது ஈட்டி எடுத்து குத்துவாங்க. அந்த நேரத்தில் பார்க்கலாம் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பார்ப்போம் விசுவாசத்தில். கவனி, அந்த வசனம் அப்படி கிடையாது. ரத்தம் சிந்தத்தக்க இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தும் பொழுது அவர் எந்த அளவுக்கு வியாகுலப்பட்டாரோ, வேதனைப்பட்டாரோ, அந்த வேதனை தாண்டி வருகிற அளவிற்கு இன்னும் நம்ம அனுமதிக்கப்படலை, அல்லது இன்னும் நம்ம தயாராகலை, அப்படிதான் சொல்லணும். இன்னும் நம்ம தயாராகலை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மணவாட்டி என்று சொன்னால் அவள் எதையும் கர்த்தருக்கென்று சாதிப்பதற்கு தனக்குள்ளே ஒரு மன அளவிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு திராணி உள்ளவளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்னொரு காரியத்தையும் நான் இந்த பகுதியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது. ஆபரணாதிகள், ஆரங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தும். ஆபரணாதிகள் அப்படின்னு சொன்ன, ஆபரணாதிகள் அப்படின்னு சொன்ன இந்த மூக்கிலேருந்து காது வரைக்கும் ஒன்று போடுவாங்கள்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. அது ஆபரணாதிகள். நம்ம போடுறது கிடையாது. நீங்கள் வீட்டில் போயிட்டு நம்ம போடலாமான்னு கேட்காதீங்க. அது குதிரைக்கு போடுவாங்களாம். அது சொல்லியிருக்கு இதில், குதிரைக்கு போடுவாங்களாம். குதிரைக்கு போட்டு அழகாக இருக்கிற மாதிரி நீ அழகாக இருக்கிற அப்படின்ட்டு, குதிரைக்கு போட்ட மாதிரி நீயும் போட்டுக்கோ அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லலை. குதிரைக்கு அது போட்டால் எப்படி அழகாக இருக்குமோ, போடாமலேயே உன் கன்னங்கள் அழகாக இருக்கிறது. இப்படி தானே இந்த கன்னத்தை தாண்டி தானே போவோம், இந்த மூக்கிலேருந்து இப்படி போவோம்ல, கன்னத்தை தாண்டி போவோம்ல. மணவாளன் சொல்கிறாரு, குதிரைக்கு அது அழகாக இருக்குது, நீ போடாமலேயே அழகாக இருக்கிற அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாரு. சரிங்களா? அதே போல் ஆரங்கள் பூண்ட அப்படின்னா, ஆரங்கள் அப்படின்னு சொன்னால் நெக்லஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்லஸ், ஆரங்கள் பூண்ட உன்னுடைய கழுத்து. சரிங்களா? கவனிங்க, இதில் ஆபரணாதிகள், ஆரங்கள் என்று சொல்லி உலக பிரகாரமாய் சொல்லப்படுகிற சில நகை அணிகலன்களை பற்றி இதிலே சொல்லப்படுகின்றது. அப்படிங்க, நான் அணிகலன்கள் நகையை பற்றி நான் பேசலை, ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற தன்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நகை போடுவது, நகை அணிவது என்பது ஒரு தனி சாப்டர். நம்ம அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். அது தனி சாப்டர், அதை விட்டுருவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மணவாளன் இந்த ஆபரணங்களை எல்லாம் எதற்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆபரணங்கள் எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்றால், சுபாவத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. சரிங்களா? சுபாவத்திற்கு அடையாளமாய். அப்படியானால் ஒரு மணவாட்டி சுபாவத்தின்படி அவள் அழகாய் இருக்க வேண்டும் என்பதை தான் மணவாளன் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க.
மயிரை பின்னி ம். பொன் ஆபரணங்களை அணிந்து அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் இராமல், அது உங்களுக்கு அலங்காரமா இராமல், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியுமாகிய அமைதலும் உள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அப்ப பேதுரு அலங்காரம்னு சொல்லி அழகுன்னு சொல்லி எதை காட்டுகிறார் என்றால், நீங்கள் அணிந்திருப்பது உங்களுக்கு அழகாய் இருப்பதை பார்க்கிலும் உங்கள் குணம்தான் உங்களுக்கு அழகாய் இருக்க வேண்டும். குணம்தான் முக்கியம் என்று சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அப்படின்னா ஒரு நல்ல மணவாட்டியினுடைய அலங்காரம்னு வைத்துக்கொள்ளுங்க. மணவாட்டியினுடைய அலங்காரம் என்ன? ஒரு சபையில் இருக்க மணவாட்டியினுடைய அலங்காரம் என்ன தெரியுங்களா? குணம், குணம், குணம். அதில் ஒரு வார்த்தை வருது, சாந்தமா. வாசிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம். ஒரு நாள் நம்ம சபையில் சொல்லணும், சரிங்களா? சபையில் நான் சொல்ல போகிறேன். யார் யாரெல்லாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 10 சவரன் நெக்லஸ். யார் யாருக்கெல்லாம் சாந்த குணம் இல்லையோ மரியாதை இருக்கிறத எடுத்துன்னு இங்கே கொடுத்துடணும். யார் சாந்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். அது இது நல்ல ஐடியா இல்லை? பாஸ்டர் உடனே சர்ச்சு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாரு போல இருக்குதுன்றீங்க. அதனால் இருக்கிறவங்க சாந்தமாக இருக்கவங்களுக்கு கொடுத்துருவோம். சாந்தமாக இல்லாதவங்களாம் கொடுத்துருங்க. சாந்தமாக இல்லாதவங்களாம் கொடுத்துருங்க. அப்போ பேசிக்கலே நமக்கு என்ன அலங்காரம் அழகுன்னு சொன்னால பேசிக்கலே எதுனா குணம் தான். நம்முடைய குணம் தான் நமக்கு அழகு. கிறிஸ்தவத்தினுடைய அழகு என்னன்னா குணம் தான், வேற எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே அணிகலங்கள் அலங்காரங்கள் அப்படின்றதுலாம் அது ஒரு தனி சாப்டர், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் பேசிக்கலாக ஒரு மணவாட்டியினுடைய அழகு, மணவாளன் வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்களேன், மணவாளன் வருகிறார் என்று சொன்னால் மணவாளன் நம்ம எத்தனை வளையல் வச்சுருக்கிறோம், எத்தனை மோதிரம் வச்சுருக்கிறோம், எத்தனை நெக்லஸ், அவர்னா பேங்க்கில் அடமானம் வைக்கிறதுக்காக கேட்க போகிறார். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நகை அணிகலன்களை எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, நம்ம எப்படி பணத்தை செலவு பண்ணுறோமோ அதை போல் நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுகிற ஒரு பயன்பாடு. தட்ஸ் ஆல். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் மேட்டர் ஆஃப் சப்ஜெக்ட் எது தெரியுங்களா? குணம் தான் முக்கியம். குணம் தான் முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு நம்ம எத்தனை சவரன் நகை சேர்த்துருக்கிறோன்றதை பார்க்கலாம், ரட்சிக்கப்பட்ட பின்பு எவ்வளோ குணம் நமக்கு மாறி இருக்குதுன்றது தான் உண்மையான கணிப்பு. நீங்கள் குணத்தை மாற்றி பாருங்களேன், நீங்கள் குணத்தை மாற்றி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார். நான் சொல்கிறேன், பணம் சேர்க்கிறதோ அல்லது பணம் கிடைக்கிறதோ அல்லது அணிகலன்கள் வாங்குறதோ அல்லது நகைகள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு, இவைகளெல்லாம் எதை சொன்னார்? எல்லாத்தையும் தான் சொன்னார். அவ்வளோதான் சொல்லுவேன் நான். எல்லாத்தையும் இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் முதல் தேட வேண்டியதை தேடுங்க. தேட வேண்டிய முக்கியமான காரியம் இல்லாமல் இதை பிடிச்சிட்டு தொங்குறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அப்போது நம்முடைய குணத்தை தேவன் எதிர்பார்க்க. ஒரு மணவாட்டிக்கு இருக்கிற நல்ல குணம் என்னென்னா சாந்த குணம். நான் முன்ன கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நானும் பாஸ்டம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு பொண்ணை கூட்டு வந்து முதல்ல உட்கார, மாப்பிள்ளை வந்த பிறகு பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சாங்க. பொண்ணை கூட்டு வந்து உட்காந்த உடனே அந்த வேல்னு சொல்லுவாங்களா, இதை வேல், அந்த வேல் கசகசன்றதுன்ட்டு நம்ம பாஸ்டம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஆர்வம் தான் அவங்களுக்கும். நேராக போய் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மெதுவாக சொன்னாங்க, கொஞ்சம் தலை குனிஞ்சு உட்காருமா அப்படின்னாங்க. அது தலை குனிஞ்சு உட்காருனா என்னன்னு கேட்குது. மறைந்து இருக்கிற குணம் அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இட்ஸ் அன் எக்ஸலண்ட் லெவல். தாழ்மை, பொறுமை, அன்பு, சாந்த குணம், இதெல்லாம் ஒரு எக்ஸலண்ட் கேரக்டர், ஹியூஜ் கேரக்டர். இதுதான் இந்த 24 கேரட்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த 24 22 அதை காட்டிலும் ஃபைன். அந்த தாழ்மை,
அந்த பொறுமை, அந்த அன்பில் வந்து மாயமாலம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிற, எல்லாரையும் அன்பு கூறுகிற, இட்ஸ் அ ஃபைன் கேரக்டர். சொல்ல மணவாட்டியின் இடத்துல மணவாளன் எதிர்பார்க்கிறது அதுதானே ஒழிய, நான் சொல்லுகிறேன் மற்ற எல்லாவற்றையும், அதாவது நம்ம வச்சிருக்கிறத பார்க்கலாம் நம்முடைய மணவாளன் எவ்வளோ வச்சார். பூமி மத நிறைவும் சொல்லுங்க கர்த்தருடையது. நீங்கள் அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா இந்த உன்னத பாட்டில் பாருங்கள், நீங்கள் கேரக்டரை பற்றி பேசணுன்னே அடுத்தது அவரே ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 11 வசனம் வாசிங்க. வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். குணம் தான் அவரே பண்ணி போடுறாராம். நம்மக்கிட்ட குணம் இல்லாதனால தான் என்ன பண்ணுறாரு, பண்ணதையும் கொண்டு போய் அடமான வச்சிருன்றார். வேற வழி இல்லை. இருக்கிறதும் ஏன் நம்ம கையில் தங்க மாட்டேன்னு சொன்னால், எங்கே இருக்க வேண்டியது இல்லை, அதனால் அதுவும் இல்லாமல் போயிடுது. அப்போ இருக்க வேண்டியது இருந்ததுன்னா தேவன் அதை பார்க்கல நமக்கு தருவார். ஏன் அப்படின்னா நமக்கு குணம் தானே முக்கியம், இது முக்கியம் இல்லைல்ல, அதை நிறைய தருவார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக தோன்றுகிற காரியத்தை நீங்கள் எது சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நான் திரும்ப சொல்கிறேன், சாதாரணமாக நினைங்க, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, அது கிடைச்சிரும். அது இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை போல் தேவனை பார்க்கிலும் இது பூலோகத்தில் வேற எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை. அவர் எதிர்பார்க்கிறது என்னென்ன, அந்த மறைந்திருக்கிற குணம், கன்னங்கள் சகிப்புத்தன்மை, கழுத்து ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரோடு ஜனங்களை இணைக்கிற இணைப்பு. இதை தான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய கன்னங்கள், அவளுடைய கழுத்து. அடுத்த வாரத்தில் இந்த மணவாளன் ஒன்று செய்து போடுறாராம். அவர் என்ன நகை செஞ்சு போடுவார்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிசைன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது டிசைன் அடுத்த வாரத்தில் எடுத்துகிட்டு வாங்க. அவர் என்ன செய்து போடுவாருன்றத நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எழுந்தின ஜெபம் பண்ணுவோமா? தெய்வ சமூகத்தில் கர்த்தர் நல்லவர். என்னை பின்பற்றி You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.